Okay, so good evening. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரெடாக்ஸ் சாப்டர். ஸோ ரெடாக்ஸ் சாப்டர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ தட் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பியோர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ தட் சாப்டர் நேம் ரைட் பண்ணிக்கோங்க. சாப்டர் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா classification of elements and periodicity in properties ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட் மை சஜஷன் உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர் முடிச்சுட்டு இந்த சாப்டர் படிச்சீங்கன்னாக்க இட் பெட்டர் வே டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல். ஓகேவா? ஸோ அதனால அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துருவோம். பட் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு குவாண்டம் நம்பர்ஸை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ குவாண்டம் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுற குவாண்டம் நம்பர்ஸ் வந்துட்டு வி ஹாவ் அ 2 குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ ஒன் இஸ் தட் இஸ் என். என்னங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க இது பியூரா உங்களுக்கு எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷெல் நம்பர். ஓகேவா? ஸோ என் வேல்யூ வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா it is purely shell number, and then probably இந்த பார்த்தீங்கன்னா it is start from natural number 1, so up to infinity level வரைக்கும் உங்களுக்கு போகும் இல்லையா? இப்போ next quantum number is L, that is azimuthal quantum number. azimuthal சொல்லலாம், இல்லைன்னா angular quantum சொல்லலாம். so azimuthal quantum number or else angular quantum number, and this maximum this L value is shown by subshell. so இந்த L value வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து n-1 வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ 0ல இருந்து L-1 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ விச் மீன்ஸ் சப்ஷெல் மீன்ஸ் நத்திங் பட் நம்ம SPDF ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, SPDF ஆர்பிட்டால், ஸோ அதை வந்துட்டு அவங்க மீன் பண்றாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப சப்போஸ் வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு n is equal to 3 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப n is equal to 3 கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு எல்லோட வேல்யூ எதுல இருந்து வரைக்கும் இருக்கும்? ஸோ 0ல இருந்து n-1. அப்ப n-1 என்னது? 3 - 1. ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? 2ன்னு சொல்லுவோமா? அப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 0, 1, 2. So 0 means s orbital, 1 means p orbital, 2 means d orbital. அப்போ உங்களுக்கு ஓவராலா நீங்க எப்படி கொடுக்கலாம்? அதுல 3s 3p 3s நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 3p வரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது 3d வரும். ஸோ இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுல இருக்கிற மாதிரி ஒரு கன்சிடரேஷன் 3s 3p 3d. ஸோ these 3 are subshells. ஓகேவா? தீஸ் 3 ஆர் சப்ஷெல்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்றக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ n is equal to 3 எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் நம்ம இதை வச்சுதான் நம்ம மீன் பண்ணி பேசுவோம். ஓகே, ஸோ நம்ம இங்க கான்செப்ட் இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட்டா நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு பீரியாடிக் டேபிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி இது. ஓகேவா? இந்த சாப்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோடைய ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ரொம்ப வந்துட்டு ஒரு லோ லெவல் பேசிக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்சிமம் ஆர் நீட் ஆர் ஜேஇ ஸோ அந்த லெவல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்
சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு இதுல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ ரொம்ப சின்ன சாப்டர், கிட்டத்தட்ட நம்மளுடைய ரெடாக்ஸ் மாதிரின்றத சொல்ல முடியாது, பட் அதை விட கொஞ்சம் பெருசு. பட் ரொம்ப மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஸ்மால் சாப்டர். ஓகேவா? பட் அதனால இந்த சாப்டரை கொஞ்சம் கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு இன்ஆர்கானிக்ல கெமிக்கல் பாண்டிங்ஸ், ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கெமிக்கல் பாண்டிங்ஸ். ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பி பிளாக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மால் ஃபவுண்டேஷனா இந்த சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தட் இஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். தட் இஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இப்போ யூஸ்வலா வந்துட்டு பாத்தீங்கன்னா மாடர்ன் நம்மளுக்கு பீரியாடிக் டேபிள்ங்கிறது இருக்கு. பட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா, இப்போ ஜென்ரலா ஒரு பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய அத்தனை எலிமெண்ட்ஸையும் எதை வச்சு அவங்க கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, விச் மீன்ஸ் அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் அதை வச்சும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதோடைய அட்டாமிக் நம்பர் வச்சும் கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு மாடர்ன் பீரியாடிக் லா அப்படிங்கிறாங்க. ஸோ இது எழுதிக்கோங்க. த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், the physical and chemical properties of elements or periodic functions of their atomic number. ஆக்சுவலா வந்துட்டு அட்டாமிக் நம்பர் அப்படின்னாக்க எந்த சிம்பிள்ல சொல்லுவோம்? இசட்ல சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த இடத்துல இசட்டுங்கிறது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் மீன்ஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை வந்துட்டு மீன் பண்ணுவாங்க. ஓகேவா? மெயினா இந்த பீரியாடிக் லால அவங்க எலக்ட்ரான்ஸை மீன் பண்ண மாட்டாங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா மீன் பண்ணி பேசுவாங்க. சரியா? அண்ட் தென் இப்ப பீரியாடிக் எலமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டியூ டு இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஸோ அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கோ அந்த இப்போ 1, 2, 3 ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு பீரியாடிக் எலமெண்ட்ஸை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. பீரியாடிக் டேபிள் நான் பிடின்னு போடுறேன். arranged in order of increasing atomic number. ஓகே, நம்பர் வைஸ் உங்களுக்கு அது என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு எலமெண்ட்டும், ஓகேவா, ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் கண்டைன்ஸ் ஸோ ஒன்னு இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது உங்களுக்கு தெரியும் யூஸ்வலாவே. ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இப்ப ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் தான் இருக்கணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ இட்ஸ் ஹேவிங் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான் புரோட்டான் தென் மோர் தென் புரோட்டான் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கிறதுக்கு there is so much of chances will be there. ஓகேவா? அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நிறைய குழப்பக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு பீரியாடிக் டேபிள்ல வந்துட்டு அந்த பீரியாடிக் டேபிள உங்களுக்கு வந்துட்டு ரெண்டா வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் இஸ் ஹரிசாண்டல், ஸோ இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கல். பீரியாடிக் டேபிளை நான் சொல்றேன், பீரியாடிக் டேபிளை ரெண்டா வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஹரிசாண்டல், இன்னொன்று வந்துட்டு வெர்டிக்கல். ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் நீங்க போடுறீங்கன்னா அது ஹரிசாண்டல். இதே டாப் டு பாட்டம் மூவ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வெர்டிக்கல். சரியா? ஸோ எது ஏன்னா நான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் தெரியாம இருக்கக்கூடாது, அதனாலதான் சின்னதா அவர் சொல்றேன். இப்ப இந்த ஹரிசாண்டல்ல மொத்தம் வந்துட்டு எத்தனை லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 7 ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்துட்டு இருக்கும். டோட்டலா பீரியாடிக் டேபிள்ல 7 ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது ஹரிசாண்டல் லைன்ஸ்னா என்ன சொன்னோம்? லெஃப்ட் டு ரைட். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஹரிசாண்டல் லைன்ஸ். ஸோ இதை தான் அவங்க என்னன்னு மீன் பண்றாங்கன்னா பீரியட்ஸ் அப்படின்னு மீன் பண்றாங்க. ஸோ பீரியட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தட் இஸ் நத்திங் பட்
ஹரிசாண்டல் லைன்ஸ். லெஃப்ட் டு ரைட் இருக்கிறது எல்லாமே பீரியட். எத்தனை பீரியட்ஸ் இருக்கு? 7 பீரியட்ஸ் இருக்கு இதுல. சரியா? ஸோ இதுல டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ல டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? என் இஸ் நாட் நம்பர், ஸோ தே ஆர் ஜஸ்ட் டினோட்டிங் என், அவ்வளவுதான். சரியா? என்னு. அது மாதிரி வெர்டிக்கல் வந்துட்டு எத்தனை வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும்னா அது மாதிரி 8 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலா ஆக்சுவலா இதை லைன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரோஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டா? அது மாதிரி இதை வந்துட்டு லைன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், காலம்ஸ்ன்னு சொல்லலாமா? இல்ல 18 வெர்டிக்கல் காலம் இருக்கு, விச் மீன்ஸ் டாப் டு பாட்டம். கரெக்டா? டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தென் இப்போ இதை எல்லாத்தையுமே மொத்தமா எத்தனை குரூப்ஸ் இருக்கு? 1ல 18 குரூப்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள் வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு மீன் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த அதை பத்தி படிச்சிருப்போம். இந்த ஆஃபா பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க? ஸோ ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 1s, நெக்ஸ்ட் 2s, 2p, ஸோ அதுக்கப்புறம் 3. இங்க இப்படி போடுறாங்க, இடம் பத்தாம போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1s, அதுக்கப்புறம் 2s, 2p, நெக்ஸ்ட் 3s, 3p, 3d, நெக்ஸ்ட் 4s, 4p, 4d, 4f, நெக்ஸ்ட் 5s, 5p, 5d, 5f வரைக்கும் தான் போகணும், அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ 6s, 6p, 6dக்கு வந்துடணும், ஒன்று அப்படியே குறைச்சிக்கணும். நெக்ஸ்ட் 7s, 7p, அதுக்கப்புறம் 8s. ஆக்சுவலா நம்மளுடைய டோட்டல் அந்த ஆஃபா பிரின்சிபல்னு ஒன்று ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துல இருக்கும். ஸோ அதுபடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எனர்ஜி டிக்ரீசிங் ஆர்டர் வந்துட்டு இப்படி இருக்கும். சரியா? 1sக்கு அப்புறம் 2s, நெக்ஸ்ட் 2p, 3sக்கு இருக்கும். ஓகேவா? 2p, 3sக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4s, ஃபர்ஸ்ட் 3pக்கு அப்புறம் 4s ஃபில் ஆகும். அந்த இன்க்ரீசிங் ஆர்டரை மட்டும் பாருங்க, அந்த லைன் நான் போடுறத மட்டும் கரெக்டா பாருங்க. ஓகேயா? ஸோ இதுதான் அந்த இன்க்ரீசிங் ஆர்டர். ஓகே, தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இன்க்ரீசிங் ஆர்டர். நீங்க எழுதும் போதே வந்துட்டு எப்படி எழுதணும், அந்த எப்படி பாருங்க, 1s, அதுக்கப்புறம் 2s, நெக்ஸ்ட் 2p, அதுக்கப்புறம் 3s, நெக்ஸ்ட் 3p, 4s, 3d, 4p, 5s. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதுதான் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர். இப்படிதான் நீங்க எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நான் இருக்கேன் இல்லையா, இது ஃபுல்லாவே எந்த ரூல் படி நீங்க நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n+l ரூல். ஓகேவா? என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல்லுங்கிறது அசந்தால் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த ரூல் படி தான் நம்ம என்ன பண்றோம்னாக்க இதை ஃபில் பண்ணி கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ திஸ் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் திங், ஜென்ரல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதை தான் நம்ம வந்துட்டு மீன் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ மெயினா நம்ம எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஒரே ஒரு பாக்ஸ். இதே பி ஆர்பிட்டால் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க we have a 3 பாக்ஸ். டி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு டோட்டலா 5 பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இட்ஸ் ஹேவிங் 7 பாக்ஸ் இல்லையா? ஸோ டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 7 பாக்ஸ் உங்களுக்கு அதுல யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ திஸ் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு மெயினா யூஸ் பண்ணோம் இல்லையா, முதல்ல அந்த ஆர்டர் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த ஆர்டர்ல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா 1s, 2s அந்த ஒரு ஆர்டர் எழுதிருப்பீங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு n is equal to 1 அப்படின்னா 1s, திரும்ப n is equal to 2 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2s, அதுக்கப்புறம் 2p, திரும்ப n is equal to 3னா 3s, 3p, 3d, அந்த மாதிரி அந்த அந்த அப் டு 8 வரைக்கும் அந்த n equal to அந்த வேல்யூவை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1, அது மாதிரி உங்களுக்கு தெரியும் எஸ்ல வந்துட்டு எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும், அப் டு 2 எலக்ட்ரான் வரைக்கும் நீங்க ஃபில் பண்ண முடியும். அது மாதிரி நீங்க பில வந்துட்டு 6 வரைக்கும் ஃபில் பண்ண முடியும். டில வந்துட்டு பாத்தீங்கன்னா அப் டு 10 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் பண்ணலாம்.
எஃப்ல வந்துட்டு அப் டு 14 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் பண்ண முடியும். இதான் நம்மளுக்கு விஷயம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் படி 1s இருந்துச்சு. அப்போ 1s அப்படின்னாக்க n ஈக்குவல் டு 1. 1sனா n ஈக்குவல் டு மொத்தமா எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? இது எஸ் ஆர்பிட்டாலு. அப்போ 2 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். அடுத்தது என்ன இருக்கு? 2s இருக்கு, அதுக்கப்புறம் 2p இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ 2sனாக்க இங்க எஸ்ல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். அது மாதிரி பில எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ திஸ் வேல்யூ வில் பி n ஈக்குவல் டு 2. 3s கொடுத்துருப்போம், 3p கொடுத்துருப்போம். கரெக்டா இருப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு 3p கொடுத்துருப்பீங்க. கரெக்டா? அதாவது நீங்க எடுக்கும் போதே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி எடுக்கணும். 3s 3p. ஓகேவா? ஸோ 3s 3p. ஆக்சுவலா அந்த ஆர்டர் வந்து நீங்க எழுதும் போது ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் 3s 3p, அதுக்கப்புறம் நீங்க 3d எழுதுற மாதிரி பாத்துங்க. சரியா? 3s 3. ஸோ இது வந்துட்டு 2 எலக்ட்ரான், இதுவும் வந்துட்டு 8 எலக்ட்ரான். திஸ் வேல்யூ வில் n is equal to 3. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு 4s 3d வரும். 4 வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 3d வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 4p வரும். இப்ப எஸ் டிக்கு 10 எலக்ட்ரான், பிக்கு வந்துட்டு 6 எலக்ட்ரான். அப்ப இப்படி எழுதும் போது மொத்தமா 18 எலக்ட்ரான்ஸ் வருது. n is equal to 4. இப்ப அது மாதிரி அடுத்தது 5s 4d 5p. ஸோ இப்படி பாத்தீங்கன்னாக்க அதே தான் 2, அது மாதிரி டிக்கு 10, அது மாதிரி 6க்கு பிக்கு 6, மொத்தமா 18 எலக்ட்ரான் வருதா? அப்ப n is equal to இங்க 5. இந்த மாதிரி அந்த ஆர்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க போட்டுக்கிட்டே போவோம். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு இந்த பீரியாடிக் எலமெண்ட்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு இது கொடுக்குறேன். அதை ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு உங்களுக்கு டி பிளாக் இருக்கும். கரெக்டா? நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஜென்ரலா மெயினா அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மெயின் திங். இல்ல நான் வேணா இப்படி இடம் இல்லை, அதனால சின்னதா வரைகிறேன். சரி, ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது எல்லாமே என்னன்னாக்க எஸ் பிளாக். ஸோ நடுவுல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? டி பிளாக்னு சொல்லுவோம். அந்த பக்கம் இருக்கிறத பி பிளாக்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க எஃப் பிளாக்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க இதை மீன் பண்ணி பேசுவோம். இப்போ இதுல எஸ் பிளாக்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆக்சுவலா இதுல வந்துட்டு உங்களுக்கு இப்படி போடலாம் 1
நான் இந்த இதுலயுமே உங்களுக்கு அந்த லைன்ஸ் போட்டுடுறேன். அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும். 5 6 7 8 9 இங்கே 20. இந்த லைனை மட்டும் எண்ணிக்கோங்க. மொத்தம் 14 லைனு. ஓகே, இப்போ இதில் நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்கறதுல முதல்ல நம்பர் வந்துட்டு ஆக்சுவலா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா வந்துட்டு இதுலேயும் நம்ம நம்பர் போட்டோம், இதையும் நம்ம மறந்தாச்சு. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பிளாக். இது அப்படியே என்னன்னாக்க உங்களுக்கு எஸ் பிளாக். இந்த பீல இருக்கிறதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க நம்பர் முதல்ல நான் போட்டுடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அட்டாமிக் நம்பர் நான் போடுறது எல்லாமே. ஸோ திஸ் இஸ் 1. ஓகேவா? திஸ் இஸ் 1. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு 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 பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது 2. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது 3. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இது 4. ஓகேவா? இது 4. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 5 6 7 8 9 10 அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இங்க 11 12 எப்படி அரேஞ்ச் பண்றாங்கன்றத தெரிஞ்சுங்க. 13 14 15 16 17 18. ஓகே, திரும்ப அடுத்தது 19 20 திரும்ப 21ல ஆரம்பிச்சு இது எது வரைக்கும் முடியுது? இந்த இடத்துல 30 வரைக்கும் முடியும். திரும்ப இந்த இடத்துல 31ல ஸ்டார்ட் ஆகி அப் டு 36 வரைக்கும் முடியும். திரும்ப இந்த இடத்துல 37ல ஸ்டார்ட் ஆகி ஓகே, ஸோ இங்க 48 வரைக்கும் முடியுது. திரும்ப இந்த இடத்துல 49ல ஸ்டார்ட் ஆகி 49. ஓகேவா? இந்த இடம் 49ல ஸ்டார்ட் ஆகி
54 வரைக்கும் முடியும். திரும்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு இங்க 55ல ஸ்டார்ட் ஆகி, ஓகே 55 இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸெப்ஷன், 56 நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 57 இல்லையா, 57. பட் அடுத்தது வந்துட்டு 70 வரும். 58 வராம 70 வந்து இங்க 80ல முடியும். திரும்ப இந்த இடம் உங்களுக்கு வந்துட்டு 81ல ஸ்டார்ட் ஆகி 86ல முடியும். திரும்ப அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 87. ஆக்சுவலா இந்த இது நான் இதை வேணாம், இதை எடுத்து விட்டுருங்க. 87ல ஸ்டார்ட் ஆகி திரும்ப 88, இங்க 89, அடுத்தது 90 வராது, 104 வரும். அந்த நான் போட்டிருக்கிற கட்டத்துல மட்டும் போட்டுங்க. 104ல முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகி 112ல முடியும். திரும்ப 113ல ஸ்டார்ட் ஆகி இங்க 118ல முடியுது. இது ஒன்றும் இல்லை, இது ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பீரியாடிக் எலமெண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் தெரியணும். மெயினாவே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நான் இதை கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு எஸ் பிளாக், அது மாதிரி இந்த சைடு நம்மளுக்கு பி பிளாக், நடுவுல இருக்கிறது மட்டும் அந்த ஒரு 10 காலம்ஸ் கொடுத்துருப்பேன். அதை அப்படியே என்ன சொல்லுவோம்னாக்க டி பிளாக்ல சொல்லுவோம். சரி, அந்த 10 காலம் மட்டும் நம்ம எதுல சொல்லுவோம்னாக்க டி பிளாக்ல நம்ம மீன் பண்ணுவோம். இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 2 வந்துட்டு மேல இருக்கு, 2 வந்துட்டு மேல இருக்கு. அப்போ இந்த இப்ப இந்த 1ம் 2ம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தட் இஸ் இது நான் இப்ப கொடுக்குறேன். இது அப்படியே பக்கத்துல இப்ப நான் சொல்றத இந்த இடத்துல போட்டுங்க. இப்ப நான் சொல்றத இந்த இடத்துல n is equal to அப்படின்னு போட்டுக்கோங்க. பட் நான் எனக்கு இடம் இல்லாதனால நான் இந்த இடத்துல 1ன்னு கொடுக்குறேன். அப்ப n is equal to 1ல 1, 2 அப்படிங்கிற ரெண்டே எலமெண்ட் மட்டும்தான் இருக்கு. n is equal to 1ல ஒன்லி 2 எலமெண்ட்ஸ். அதை மட்டும் நீங்க பக்கத்துல இப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது n is equal to 2. இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா. சி 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் 5, 6, 7, 8, 9, 10. மொத்தமா எத்தனை எலமெண்ட் வருது? 8 எலமெண்ட்ஸ் வரும். அப்ப n is equal to 2ன்னு போட்டு பிராக்கெட்ல n is equal to 2ன்னு போட்டு மொத்தம் எத்தனை எலமெண்ட்? 8 எலமெண்ட் இருக்குன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல n is equal to 3ன்னு போட்டுக்கோ. அதே மாதிரி பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரி n is equal to 3லையும் 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. n is equal to 3லையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா 8 எலமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல n is equal to 4ன்னு போடுங்க. ஸோ இங்க வந்துட்டு 3 போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் இங்க n is equal to 4ன்னு போடுங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா இதெல்லாம் பீரியட் தான். ஃபுல்லா இப்படி இந்த பக்கம் இந்த மாதிரி ஹரிசாண்டல்ல இருக்கிறது எல்லாமே பீரியட். ஸோ அப்படியே டாப் டு பாட்டம் மூவ் பண்றது எல்லாமே குரூப்ஸ்ன்னு படிச்சோம். இப்போ n is equal to 4ல பாருங்க, 90, 20, 21, அப்புறம் 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. am I correct? திரும்ப அகைன் 31, 32, 33, 34, 35, 36. மொத்தமா எத்தனை எலிமெண்ட் வருது பாருங்க. 19ல ஸ்டார்ட் ஆகி மொத்தம் 36 வரைக்கும் இருக்கு. மொத்தமா 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்ப n is equal to 4ல டோட்டலா எத்தனை எலிமெண்ட்ஸ்? 18 எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்தது n is equal to 5, அதே தான் 37ல ஸ்டார்ட் ஆகி 54 வரைக்கும் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் n is equal to 5லையும் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா அதே 18 எலிமெண்ட்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அதே n is equal to 6 பாருங்களேன். n is equal to 6 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? n is equal to 6ல உங்களுக்கு டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நிறைய எலிமெண்ட்ஸ் வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டோட்டலா 32 எலிமெண்ட்ஸ் இருக்கும். n is equal to 6ல 32 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதே தான் n is equal to 7லையும் n is equal to 7லையும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 32 எலிமெண்ட்ஸ். இது வந்துட்டு இந்த ரோ வந்துட்டு எஃப் பிளாக்ல இதை n is equal to 8ன்னு சொல்லுவீங்க. இது n is equal to 9ன்னு சொல்லுவீங்க. n is equal to 9ன்னு சொல்லுவீங்க. சரியா? ஸோ இங்க வந்துட்டு 58 அட்டாமிக் நம்பர் ஸ்டார்ட் ஆகி 71ல முடியும். அது மாதிரி இந்த 19 இந்த n is equal to 9 இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 90 அட்டாமிக் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்.
இப்போ முதல்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் ஆனிச்சு, இப்போ அந்த மாதிரி இல்லாம ஸோ டோட்டலா 90ல ஸ்டார்ட் ஆகி இது உங்களுக்கு எதுல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 103ல உங்களுக்கு முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு கேட்பாங்க, இப்போ இந்த இடத்துல எந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப 32 அட்டாமிக் நம்பர் இருக்கிற ஒரு எலமெண்ட் எந்த குரூப்ல பிரசன்ட் ஆயிருக்கு, அப்ப 32னாக்க இதுதான் கரெக்டா. அப்ப 32ங்கிறது உங்களுக்கு எந்த குரூப், பி பிளாக். இப்ப பி பிளாக் வந்துட்டு உங்களுக்கு அப்ப 30, அப்ப நம்ம உங்களுக்கு தெரியணும். அப்ப இந்த இது இப்படி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸி. இப்போ வந்துட்டு 32ங்கிறது எதுக்கிட்ட வருது, சிக்ஸ்த். அப்ப 6 அப்படின்னாக்க சிக்ஸ்த் பீரியட்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 32 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஓவரால் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ சாரி 31 32வா, அப்ப n is equal to 4. ஓகேவா? n is equal to 4ல நம்ம மீனிங் பிரசன்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். அது மாதிரி 50 எலமெண்ட் எந்த குரூப்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னா இந்த பி பிளாக்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் இதை உங்களுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன். ஸோ கொஞ்சம் அது புரியறதுக்காக நம்ம கொடுத்தது, பட் கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஒரு சின்ன டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என் வேல்யூன்னு போட்டுக்கோ. அதுக்கப்புறம் இன்பிட்வீன்ல வந்துட்டு பீரியட் சப்ஷெல் அப்படின்னு போட்டுக்கோங்க. பீரியட் சப்ஷெல்ஸ். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இப்படின்னு போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என் வேல்யூ. என் வேல்யூ சப்போஸ் எனக்கு 1 இருந்துச்சுன்னா பீரியட் சப்ஷெல் மொத்தம். அப்ப இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்தோம், 2ன்னு பார்த்தோமா. அடுத்தது n ஈக்குவல் டு 2. n ஈக்குவல் டு 2வா இருந்துச்சுன்னா 2s இருந்து 2p வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப அங்க எத்தனை எலிமெண்ட் பார்த்தோம், 8 எலிமெண்ட் பார்த்தோம். n is equal to 3. ஸோ இது எங்கே இருந்து 3s to 3p பீரியட் சப்ஷெல். அப்ப இங்கேயும் 8 எலிமெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் n is equal to 4. இதுல 4s இருக்கும், 3d இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 4p இருக்கும். 4s 3d 4p. இதுல மொத்தம் 18 எலிமெண்ட்ஸ். சப்போஸ் n is equal to 5. இதுல 5s 4d 5p. இதுலயும் 18 எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் n is equal to 6. 6s 4f 5d நெக்ஸ்ட் 6p. ஸோ இதுல 32 எலிமெண்ட்ஸ். அடுத்தது n equal to 7. 7s 5p நெக்ஸ்ட் 6d 7p. இதுலயும் 32 எலிமெண்ட்ஸ். ஓகே, பட் ஒரு ஃபார்முலா இப்ப இது எல்லாமே வந்துட்டு எந்த ரூலை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா n ஃபவுண்டேஷனா வச்சுட்டு மட்டும்தான் இது கம்ப்ளீட்டா வந்துட்டு மூவ்மெண்ட்ல இருக்கு. ஓகேவா? இது ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா எழுதுனது இதை வச்சுதான். ஓகே, பட் இதுக்கான ஒரு ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா nsக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க n-2 f நெக்ஸ்ட் n-1 d நெக்ஸ்ட் np. இதான் வந்துட்டு ஆக்சுவலா ஃபார்முலா. ஓகேவா? திஸ் இஸ் த மெயின் ஃபார்முலா ஃபார் தட். ஸோ ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் இருக்கும். டாப் டு பாட்டம் இருக்கிறது வந்துட்டு எஸ் பிளாக். ஸோ அதுக்கப்புறம் டி அண்ட் எஃப் பிளாக் எப்பயுமே உங்களுக்கு எதுல இருக்கும்னா லெஃப்ட் டு ரைட்ல இருக்கும். சரி, இதெல்லாம் அட்டாமிக் நம்பர் வைஸ் நம்மளுக்கு இது பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ அதுபடி நான் சொல்லியிருக்கேன், வேற எதுவும் இல்லை.
ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இப்ப நீங்க இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். NS n-2f n-1d np அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப திரும்ப இந்த NPல எலக்ட்ரான் ஃபில் ஆனிச்சுன்னா திரும்ப அகைன் உங்களுக்கு வேற எந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதை கீழே போடுறேன். n+1 s திரும்ப n-1f திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா nd திரும்ப n+1 p. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த அந்த ஒரு ரூல். ஸோ இப்படிதான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் உங்களுக்கு அந்த ஃபில் ஆகிறது இப்படிதான். ஸோ NS திரும்ப வந்துட்டு n-2. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க NP அப்படின்றத முடிச்சுட்டு திரும்ப அகைன் உங்களுக்கு ஃபில் ஆகி வரது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த ஆர்டர்ல உங்களுக்கு அதுல உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகி போகும். ஓகேவா? ஓகே, ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோ. After the filling of NP orbitals, next orbital filled will be அப்படின்னு கொடுத்துட்டு n is equal to 5ன்னு கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ NS, ஆப்ஷன் பி n+1 p, ஆப்ஷன் சி n-1 d, ஆப்ஷன் டி வந்துட்டு பாத்தீங்கன்னா n+1 d. இப்போ அதுல அவங்க என்ன கொஸ்டின்னா ஆஃப்டர் த ஃபில்லிங் NP ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? ஆஃப்டர் த ஃபில்லிங் NP ஆர்பிட்டால்ஸ் நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் ஃபில்டு வில் பி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். அதாவது உங்களுக்கு p ஆர்பிட்டால்ஸ்ல ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க. திரும்ப வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னாக்க அகைன் வந்துட்டு நீங்க p ஆர்பிட்டால்ஸ் உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு n ஈக்குவல் டு 5 கன்சிடர் பண்ணி நம்ம பண்ணணும் அதே p ஆர்பிட்டால்ஸ்ல. அப்ப நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? NS திரும்ப n-2 f கொடுத்துருக்கோம், திரும்ப n-1 d கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் NP கொடுத்துருக்கோம், அகைன் 6s கொடுத்துருக்கேன், திரும்ப 4f கொடுத்துருக்கேன், 5d கொடுத்துருக்கேன், 6p கொடுத்துருக்கேன். கரெக்டா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் NSன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இங்க NS ஈக்குவல் டு 5ஆ? அப்ப நம்ம என்ன பண்ணுவீங்க? 5s. இங்க வந்துட்டு 5-2 வந்துட்டு 3f, இங்க 5-1 4d, இங்க 5p கொடுப்போம். இங்க 5p கொடுப்பீங்க. இங்க வந்துட்டு இங்க 6s தான் இருக்கு, இங்க 4f இருக்கு, திரும்ப 5d இருக்கு, திரும்ப 6p இருக்கு. அப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதானே வரும். 5pக்கு அப்புறம் திரும்ப 6s வரும், திரும்ப இந்த இடத்துல n-2 போட்டீங்கன்னாக்க கண்டிப்பா இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அப்ப இந்த 6 இப்ப இதுல வந்துட்டு this is 1, இது n-1f, இது nd சொல்லுவீங்க, which means அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க n பிளஸ் லாஸ்டா இருக்கிறதா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க n+1 pன்னு நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப n+1 அந்த p ஆர்டர் உங்களுக்கு இங்கதான் வருது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். Next question. In the fourth period of the periodic table, how many elements have one or more d electrons, 4d electrons அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் பி 18, ஆப்ஷன் சி 0. என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு ஃபோர்த் டேபிள் how many elements have
4d electrons, one or more 4d electrons. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 4s வரும். நம்மளுடைய அந்த ஆஃப்-பா பிரின்சிபல் எப்படி நம்ம எழுதுவோம். ஸோ 4sக்கு அப்புறம் என்ன எழுதியிருக்கோம், n is equal to 4ல போய் பாருங்க. 4sக்கு அப்புறம் 3d இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு 4pங்கிறது இருக்கு. கரெக்டா? உங்களுக்கு இங்க வரதே வந்துட்டு 3d தான் வருது. உங்களுக்கு இங்க வரதே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா 3d தான். ஆனா அவங்க 4d எலக்ட்ரான்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவீங்கன்னு 4dங்கிற ஒரு விஷயமே எனக்கு இங்க வரல. அப்போ தட் இஸ் ஓகேவா, அங்க உங்களுக்கு 0 எலக்ட்ரான் வந்துட்டு ஃபில் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கொஸ்டின், இந்த சப்ஷெல்னா SPDF அததான் சொல்றாங்க. the subshell which are just before filled and just after the of subshell or respectively இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. இப்ப மெயினா வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ, பி 4d SS, ஆப்ஷன் சி 4d 4f, ஆப்ஷன் டி S4f. அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, the subshell which are filled just after the filling of 5p subshell. மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன வரும், 5s வரும், அதுக்கப்புறம் 4d வரும், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 5p வரும், அதுக்கப்புறம் 5pங்கிறது இங்கதான் இருக்கு. 5pக்கு முன்னாடி இருக்கிறதும் 4d இருக்கு. அப்போ 4dயும் 6sம் தான் இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் a correct answer. ஆப்ஷன் பி இஸ் a தெரிஞ்சுக்கோ. அந்த பீரியட் நம்ம யூஸ்வலா அந்த பீரியட் நம்பருங்கிறத நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது கம்ப்ளீட்டா நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு எடுத்துக்கலாம், இல்ல நம்ம பீரியட் நம்பர்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா, அந்த எண்ணுங்கிறத. ஓகே, ஸோ அதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, ஒவ்வொன்றும் முடிய உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஷீட்ஸ் வந்துடும். சரியா, அதை கரெக்டா வந்துட்டு நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கனாலே ஓரளவுக்கு நீங்க இந்த கான்செப்ட்ஸ் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு. சரி, நெக்ஸ்ட் அடுத்த குரூப்ஸ் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. குரூப்ஸ் பீரியாடிக் டேபிள்ல குரூப்ஸ்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. மொத்தம் பீரியாடிக் டேபிள்ல எத்தனை குரூப்ஸ் உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும், 18 குரூப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதை நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, இட்ஸ் லைக் அ வெர்டிக்கல் ஷேப். ஸோ வெர்டிக்கல் காலம்ல இருக்கும். ஸோ டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 18 குரூப் வந்துட்டு உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. சரியா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுல கொஸ்டின் இன்னொன்னு எப்படி கேட்கலாம்னா, இந்த 18 குரூப்ல எந்த குரூப் வந்துட்டு பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் குரூப்பா கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது தேர்டு குரூப், அந்த 18 குரூப்ல தேர்டு குரூப் தான் ரொம்ப லார்ஜஸ்ட் குரூப். ஏன்னா இதுல 32 எலமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. 32 எலமெண்ட்ஸ் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த 32 எலமெண்ட்ஸும் அதுல 28 எலமெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃப் பிளாக்ல இருக்கு. அதே மாதிரி 4 எலமெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா டி பிளாக்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த 32 எலமெண்ட்ஸ்ல அதை பிரிக்கிறாங்க. 28 எலமெண்ட்ஸ் வந்துட்டு எஃப் பிளாக்லயும் 4 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டி பிளாக்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம்
இந்த ஆக்சுவலா இந்த எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரே குரூப், அதே தேர்ட் குரூப்ல தான் எல்லா, அதாவது எல்லா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸும் இட் பிளேஸ்ட் இன் த சேம் குரூப், தட் இஸ் அ தேர்ட் குரூப். ஸோ அதையும் என்ன எழுதி வச்சுக்கோ, ஆல் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், ஆல் ஆர் in same group, சேம் குரூப்ல பிரசன்ட் ஆயிருக்க போது, தட் இஸ் தேர்ட் குரூப், தட் இஸ் தேர்ட் குரூப். ஓகேவா? அது மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே உங்களுக்கு சேமா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சேமா தான் இருக்க போது. ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, ஒரு சின்ன ஹிண்ட் பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. சப்போஸ் எனக்கு குரூப் நம்பரு 1லேருந்து, ஸோ இது வந்துட்டு குரூப் நம்பரு, இங்க நான் எழுதுறது போட்டு வச்சுக்கோ. ஸோ 1லேருந்து 2 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது எஸ் பிளாக், 12 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது டி பிளாக், 13 அது பி, 13லேருந்து 18 வரைக்கும் இருந்துச்சுனாக்க தட்ஸ் இட். ஓகே ஓகே, இதை மட்டும் நான் ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா குரூப் 1 இருக்கு இல்லையா, குரூப் 1, இந்த குரூப் 1க்கு ஒரு பேரு சொல்றாங்க, தட் இஸ் நத்திங் பட் ஆல்கலி மெட்டல்ஸ். ஆக்சுவலா இந்த ஆல்கலிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா பேஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஆக்சுவலா பேஸ் ஆல்கலி எல்லாமே நிறைய பேர் வந்துட்டு இந்த பேஸ்னாலும் ஆல்கலினாலும் ஒண்ணுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 90% வந்துட்டு இட் இஸ் அ சேம் ஒன்லி, பட் இட் இஸ் நாட் அ 10%. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு இது ரெண்டுமே சேம் டேர்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் பேஸுங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்போ உங்கள்கிட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோமா, பிகாஸ் ஆஃப் OH இட் இஸ் அ பேஸ். அடுத்தது வந்துட்டு இந்த சோடியம் ஹைட்ராக்சைட்ல கொஞ்சமா நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றீங்க. இப்போ இதை வந்துட்டு நான் என்ன சொல்ல போறேன்னாக்க பேஸ்ன்னு சொல்ல போறேன், பட் இதை என்ன சொல்ல போறேன், ஆல்கலின்னு சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ ஆல்கலி அப்படின்னாக்க ஸோ தட் பர்டிகுலர் பேஸ் ஹேவிங் சம் ஆஃப் த ஆக்வஸ் மீடியம். ஓகேவா? ஸோ ஆக்வஸ் மீடியம்னா கொஞ்சம் அங்கே வாட்டர் மாய்ஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க ஆல்கலி அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணுவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் பேஸ் அண்ட் ஆல்கலி. இப்போ இந்த ஆல்கலி மெட்டல்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும், இதை நம்ம ஆல்ரெடி ரிடாக்ஸ்லேயே படிச்சிட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். அதாவது இதை ஏன் வந்துட்டு ஆல்கலி மெட்டல்ஸ் சொல்றோம்னா பிகாஸ் இந்த குரூப் 1ல இருக்கிற இந்த மெட்டல்ஸ் லித்தியத்துல இருந்து சீசியம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மெட்டல்ஸ் எல்லாமே பேசிக் நேச்சரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். நெக்ஸ்ட் குரூப் 2, இந்த குரூப் 2க்கு ஒரு பேர் சொல்றாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னன்னா தட் இஸ் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ், தட் இஸ் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். அப்ப இதுல என்னெல்லாம் இருக்கும்னாக்க பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். விச் மீன்ஸ் இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்ல இருந்து எடுக்கப்பட்ட எலமெண்ட். ஓகேவா? ஒரு சில எலமெண்ட்லாம் வந்துட்டு இப்போ மினரல்ஸ்லாம் சொல்றோம்ல, இப்போ மெக்னீசியம், கால்சியம்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் மினரல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இதெல்லாம் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் மாதிரி நம்மளுடைய டெய்லி ஃபுட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்ல இதுவும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி இந்த மெட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இடத்துல எடுக்க போறது அண்ட் ஆல்சோ அண்ட் திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆல்கலி நேச்சர். அதனாலதான் நம்ம இதையும் நம்ம மீன் பண்ணி சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்தது குரூப் 3லேருந்து 12 வரைக்கும், 3லேருந்து 12 வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸோ தட் இஸ் இருந்தோம் இல்லையா, 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே டி பிளாக் எலமெண்ட்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு அதை ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தட் இஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கிறது எல்லாமே பியோர் மெட்டல்ஸ்.
ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஸோ கேட்கலாம் எது வந்துட்டு மெட்டல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் எலமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல போறோம். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க குரூப் 13லேருந்து 16 வரைக்கும் படிக்க போறோம். இப்போ குரூப் 13லேருந்து 18 வரைக்கும் படிக்க போறோம். ஆக்சுவலா 13 நீங்க 3ன்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி 14 4ன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. தட் இஸ் நாட் தட் மச் ஆஃப் ராங். ஓகே, ஸோ இப்போ மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா குரூப் 13 இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் போரான் ஃபேமிலி. உங்களுக்கு தெரியும் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். நீங்க டாப் டு பாட்டம் எழுதிக்கோங்க, எனக்கு இங்க ஸ்பேஸ் இல்லாதனால நான் ஹரிசாண்டலா எழுதுறேன். நெக்ஸ்ட் குரூப் 14, இத கார்பன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் ஃபேமிலி. ஸோ இதுல வந்துட்டு கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு அண்ட் லெட். அதே மாதிரி குரூப் 15, தட் இஸ் ஆக்சிஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவீங்க. சாரி, நைட்ரஜன் ஃபேமிலி. நைட்ரஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஆனா இந்த நைட்ரஜன் ஃபேமிலிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா தட் இஸ் நிக்டோஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிக்டோஜென்ஸ் ஃபேமிலி. இந்த பி வந்துட்டு சைலண்ட். நிக்டோஜென்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல உங்களுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 15th குரூப்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் 16th குரூப் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆக்சிஜன் ஃபேமிலி. இதுக்கான நேம் வந்துட்டு சால்கோஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் சால்கோஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் அண்ட் போலோனியம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா 16th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல சொல்லுவோம். தீஸ் ஆர் த 16th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது 17th. இப்போ இந்த 17th நீங்க பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு ஹாலோஜன்ஸ், ஹாலோஜன்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோஜன்ஸ் ஃபேமிலியில இதுக்கு இதை வந்துட்டு ஆர் ஃப்ளூரின் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் அசாஸ்டின். ஏடினாக்க அசாஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேர் எலமெண்ட்ங்கிறதுனால வி கேன் கன்சிடர் திஸ் 4 only. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது குரூப் 18th குரூப். இத நோபல் கேஸ் ஃபேமிலி, இன்னர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னெல்லாம் இருக்கும்னா நியான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஆக்சுவலா இந்த இன்னர்ட் கேஸோடைய அட்டாமிக் நம்பரை தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இன்னர்ட் கேஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா மந்தம்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேபிள் எலமெண்ட். சரியா? ஸோ உங்களுக்கு இப்ப ஹீலியத்தோடைய அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 2. அடுத்தது நியான் அட்டாமிக் நம்பர் 10, ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18, கிரிப்டானோடது 36, ஜெனான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 54, வந்துட்டு பாத்தீங்கன்னா 86. ஆர்என் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடான். சரியா? நான் ஆர்ஏன்னு கொடுத்திருந்தா மாத்திக்கோங்க. ஆர்என்னாக்க ரேடான். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இப்போ குரூப்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தட் இஸ் பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் அப்படின்னாக்க உங்களுக்கு யூஸ்வலா பீரியாடிக் டேபிள்ல எத்தனை பீரியட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 7 பீரியட்ஸ் இருக்கும்னு படிச்சிருக்கோம். அந்த 7 பீரியட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு எந்த லைன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ். மொத்தமா ஹரிசாண்டல் லைன்ல மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இதுல வந்துட்டு இப்ப அந்த குரூப்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு அத இருக்கிறதுலயே பெரிய குரூப் வந்துட்டு எது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம். அது மாதிரி இப்போ ஒவ்வொரு பீரியட்லயும் எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத வச்சு
ஒரு 4 டைப்ஸா இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த பீரியட்ஸை. அதாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட், அதுக்கப்புறம் ஷார்ட்டு, நெக்ஸ்ட் லாங்கு, அதுக்கப்புறம் ரொம்ப லாங்கஸ்ட். ஸோ அந்த மாதிரி, அதாவது ஷார்ட்னா ரொம்ப கம்மி, திரும்ப ஷார்ட்னா அதை விட கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம், திரும்ப லாங்கஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மாதிரி. சரியா, இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஷார்டஸ்ட்னு சொல்லும்போது தட் இஸ் n is equal to 1, மொத்தமா வந்துட்டு 2 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில்அப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லும்போது n is equal to 2,3, இதுல டோட்டலா 8 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில்அப் பண்ணலாம். இந்த இதுல லாங்ல n is equal to 4,5, இதுல 18 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில்அப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க n is equal to 6, 7. ஸோ இதுல அப் டு 32 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில்அப் பண்ண முடியும். இப்போ இதுல ஒவ்வொரு பீரியட்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா எஸ் பிளாக்ல ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பி பிளாக்ல முடியும். ஒவ்வொரு பீரியடுமே ஓகேங்களா, ஒவ்வொரு பீரியடுமே ஈச் பீரியட் ஸ்டார்ட்ஸ் வித், அதையும் வேணாலும் கீழே எழுதிக்கோங்க. ஈச் பீரியட் starts with S block and end with P block. P blockனாக்க கடைசியா உங்களுக்கு இருக்கிற P blockல என்ன குரூப் முடியுது, நோபல் கேஸ் எலமெண்ட் இல்லையா. ஸோ அதுதான் லாந்தனைடு ஆக்டினைட்ஸுங்கிறது உங்களுக்கு அது செப்பரேட். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம எஃப் பிளாக் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா 2 விதமா பிரிப்போம். அந்த எஃப் பிளாக்ல இருக்கிறது தான் 2 டைப். ஒன்னு வந்துட்டு லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சுவலா லாந்தனைட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th பீரியட். லாந்தனைட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவோம், தட் இஸ் 6th. ஆக்சுவலா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லுவோம்னாக்க எஃப் பிளாக்ல வருதுப்பா. சரியா, லாந்தனைட்ஸ் வந்துட்டு 6th பீரியடு. நெக்ஸ்ட் ஆக்டினைட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 7th பீரியட். சரியா, பட் இதுல உங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு பீரியட்லயும் எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பட் நான் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நான் அதை சொல்றேன் எப்படின்ட்டு. ஜென்ரலா இப்போ ஒரு கிவன் பீரியட் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஒரு கிவன் இப்போ கிவன் பீரியட்னா இப்போ உங்களுக்கு தெரியும் n வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிவன் பீரியட்னு சொல்லுவோம். கரெக்டா, இப்போ n is equal to 4, n equal to 2. ஸோ இப்போ அந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்க ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்சிஆர்டி லைன் பை லைன்ல கொடுக்கக்கூடிய கான்செப்ட். ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு ஐ டேக்கன் ஃப்ரம் ஜேடி லீ புக். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்ஆர்கானிக் புக் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேடி லீ, ரெடாக்ஸ்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜேடி லீல ஒரு சில கான்செப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இஃப் பாசிபிள் யூ கேன் ரெஃபர் தட் ஆல்சோ. ஓகே, ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. number of elements in a given period. number of elements in a given period. அதை நான் என்ன சொல்லிடலாம், என்னன்னு வச்சிடலாமா. the principal quantum நம்பர்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா பீரியட் நம்பர்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ். ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆனதுதான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு கன்சிடரேஷன்ல கொடுக்கணும். சரியா, ஓகே. இப்ப உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்போஸ் ஓவரால் வந்துட்டு n is equal to, இதில் நான் ஒரு சில பாயிண்ட் கொடுத்துட்றேன், அது அப்பதான் எழுத முடியும். இஃப் n is odd number, n வந்துட்டு ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா you can use this formula, n plus 1 whole square divided by 2. சப்போஸ் n வந்துட்டு ஈவன் நம்பர்ல இருந்துச்சு அப்படின்னா you can use this formula. See how the simple formula. கரெக்டா, இப்ப சப்போஸ் உங்கள்ட்ட வந்துட்டு பீரியட் நம்பர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 5, அப்ப இது என்ன நம்பரா, so you can use this formula. so 5 plus 1 whole square divided by 2. so என்ன வரும், 6 square divided by 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா 18 எலமெண்ட்ஸ் வரும்.
ஓவரால் வந்துட்டு எவ்வளவு வரும்? 18 எலமெண்ட்ஸ் வரும். ஏன்னா 36/2 போடுவீங்களா? அப்ப மொத்தம் 18 எலமெண்ட்ஸ் இருக்கு 5th பீரியட்ல. பாருங்க, இட்ஸ் ஹவு சிம்பிள் இல்லையா? நீங்க ஞாபகத்துல வச்சு கூட தேவையில்லை, இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சப்போஸ் n is equal to 6ன்னு கொடுக்குறாங்கன்னா, this is a odd number, so you sorry, this is a even number, you can use this one. So 6 plus sorry correct தான், 6 plus 2 whole square divided by 2. ஸோ எவ்வளோ ஆன்சர் வரும்? 6 plus 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8, 8 ஸ்கொயர் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 32 வரும். 32 எலமெண்ட்ஸ் இருக்கு, 32 எலமெண்ட். இதுதான் சரியா? இந்த கான்செப்டை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்டு ஒரு என்சிஆர்டியில லைன் பை லைன் கான்செப்ட் அதை நான் எடுத்து கொடுக்க போறேன். இப்ப இதுல என்னன்னா, இப்போ ஒரு சின்ன கான்செப்ட், இதை வந்துட்டு இதுல நோட் பண்ணிடுங்க. This is NCERT line by line concept. இது number of elements in each period, number of element in each period is twice. In each period in twice the number of atomic orbitals, the number of atomic orbitals available in energy level that is being filled. ஓகேவா? ஸோ இதுல ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஈச் பீரியட். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஈச் பீரியட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்றோம்? ட்வைஸ் பண்றோம். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்க்கு அப்படியே ட்வைஸ் பண்றோம். ஸோ அதை வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்ம கான்செப்டை பில்ட் பண்றது. சரியா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னாக்க கான்செப்டை பில்ட் பண்றது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்துட்டு n is equal to 2ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் n is equal to 2. அப்ப n is equal to 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்படி கொடுப்பீங்க? n is equal to 2 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஸோ இதை அப்படி நம்ம டபுள் பண்ணி எழுதணும். ஸோ n is equal to 2 அப்படின்னு சொன்னா, ஸோ 2s 2p ரெண்டு வருமா? 2s 2p வரும். 2sல எத்தனை டாலர் ஃபில் பண்ணுவீங்க? 2 ஃபில் பண்ணுவீங்க. கரெக்டா? சாரி, அதாவது இங்க எத்தனை இது நம்பர் இருக்கு? 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. இதை அப்படியே ட்வைஸ் பண்ணணும்னாக்க 4 into 2 8 எலக்ட்ரான் வருதா? அப்ப இந்த 8 எலக்ட்ரான் தான் நீங்க இதுல ஃபில் பண்ணுவீங்க. இதுல 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவீங்க, இதுல 2 எலக்ட்ரான். கரெக்டா இருக்கா? கரெக்டா? ஸோ ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை நீங்க பிளஸ் பண்ணி இன்டூ பண்ணிட்டு, அதாவது ட்வைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் நம்பர் ஆஃப் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம மீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம். இப்ப ஜென்ரலா அடுத்த கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக்ஸ். ஸோ பிளாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்சுவலா பீரியாடிக் டேபிள்ல வி ஹாவ் 4 பிளாக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. டோட்டலா வந்துட்டு 4 பிளாக். ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் பிளாக்கு, பி பிளாக், அதுக்கப்புறம் டி பிளாக், அதுக்கப்புறம் எஃப் பிளாக். எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். இந்த பிளாக் எல்லாம் எப்படி நேம், இது எதுக்கு சார் ஏன் வந்துட்டு எஸ் பி டி எஃப்னு வச்சிருக்காங்கன்னா, ஆக்சுவலா எஸ்பிடிஎஃப் இது எல்லாமே உங்களுக்கு சப்ஷெல், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. எஸ்பிடிஎஃப் எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? சப்ஷெல் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுவோம். இப்போ இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் போயிட்டு எதுல ஃபில் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க விச் மீன்ஸ் எஸ் பிளாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லாஸ்ட் எலக்ட்ரான் எஸ்ல போய் ஃபில் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எஸ் பிளாக்னு சொல்லுவோம். அதே மாதிரி லாஸ்ட் எலக்ட்ரான் பில போய் ஃபில் ஆனிச்சுன்னா அதை நம்ம பி பிளாக்னு சொல்லுவோம். பட் அதுல மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் எலக்ட்ரான் வந்துட்டு 1s2 எஸ்ல ஃபில் ஆயிருக்கும், அதுதான் ஹீலியம் ஆட்டம். பட் இட் இஸ் பிரசன்ட் இன் பி பிளாக். ஓகேவா? ஆனா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை நம்ம பில சொல்ல மாட்டோம். ஓகே, ஏன்னா நோபல் கேஸ் வந்துட்டு எல்லாமே பில இருக்கிறதுனால அதை சொல்ல மாட்டோம். பட் இது மட்டும் எக்ஸப்ஷன்.
டி பிளாக்னாக்க டில போயிட்டு லாஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், அதனால டி பிளாக். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இது போட்டு வச்சுக்கோங்க. Okay, so in next class we can see at next concepts. Okay.